ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தெலுங்கானா மாநிலத்தில் அமைந்துள்ள கத்வால் மாவட்டத்தில் உள்ள தக்ஷிண காசி என்று போற்றக்கூடிய ஆலம்பூரில் எழுந்தருளி இருக்கும் அன்னை ஜோகலாம்பாளை இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம். இந்த கோவில் ஆதிசங்கரர் இயற்றிய அஷ்டதச சக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. சதிதேவியின் மேல் பற்கள் விழுந்த இடமாக வணங்கப்படுகிறது. இங்கு எழுந்தருளி இருக்கும் பைரவர் பால பிரம்மேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு லிங்க திருமேனியாக அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார். தீர்த்தம் துங்கபத்ரா நதி தீர்த்தமாகும். இக்கோவில் துங்கபத்ரா நதிக்கரையிலேயே அமைந்திருக்கிறது. இந்த தலம் பிரம்மா வழிபட்ட தலம். பிரளயம் முடிந்த பிறகு சிருஷ்டியை துவக்க பிரம்மா சிவபெருமானை நோக்கி 1000 ஆண்டுகள் தவம் செய்து பின் சிவபெருமான் பிரம்மனுக்கு சிருஷ்டிக்கும் வரத்தை அளித்தார். எனவே இங்கே வீற்றிருக்கும் சிவபெருமான் பால பிரம்மேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு கஷேத்திர பைரவராக விளங்குகிறார். இங்கே வீற்றிருக்கும் அன்னை யோகலாம்பாள் என்ற ஜோகுலாம்பாள் என்றும் போற்றப்படுகிறார். யோகலாம்பாள் என்றால் தெலுங்கு மொழியில யோகினிகளில் அம்பா, அதாவது எல்லா யோகினிகளுக்கும் தாயானவள் என்று பொருளில் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். இவ்வூர் மக்கள் இவளை கிரகச்சண்டி என்றும் போற்றுகிறார்கள். இவ்வூரில் வாழும் அத்தனை இல்லங்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குபவள் இந்த அன்னையே. ஒரு முறை காசி நகரில் புனிதவதி என்றொரு பெண் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டு தினமும் சிவபூஜை செய்து வந்தார். கணவனை இழந்து தனியாக வாழும் அவள் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று கேட்க சிவபெருமானின் அருளால் அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். ஆனால் ஊரில் உள்ளவர்கள் அவளை பற்றி தவறாக புரளி பேச ஆரம்பித்தார்கள். அவளுடைய கற்பையே சந்தேகப்பட்டார்கள். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் பிள்ளையை நல்ல விதத்தில வளர்த்து வந்தாள். அவனும் மிகப்பெரிய சிவபக்தனாக திகழ்ந்தான். அவனுடைய சிவபூஜையில் மகிழ்ந்த ஈசன் அவன் கனவிலே தோன்றி ஆலம்பூரில் தனக்கான கோவிலை கட்டுமாறு பணித்தார். கோவில் கட்டுவதற்கான நிதி தன்னிடம் இல்லையே என்று சிவபெருமானிடம் வேண்ட சிவபெருமான் அவனுக்கு ஒரு பானை நிறைய ரசவாதத்தை கொடுத்து அருளினார். அந்த ரசவாதத்தை எந்த கல்லின் மேல் ஊற்றினாலும் அது தங்கமாக மாறிவிடும். இதனை கொண்டு கோவில் கட்டுமான பணியை தொடங்குமாறு சிவபெருமான் பணித்தார். அவனும் மகிழ்ச்சியோடு கோவில் கட்டடத்தை எழுப்பலானான். அவ்வூர் மக்கள் அவனை ரசவாத சித்தன் என்று கொண்டாடினார்கள். ஒரு நாள் அந்த ஊரை ஆண்ட மன்னர் விலாசத் என்பவன் இவன் கட்டும் கோவிலை பற்றி கேள்விப்பட்டு கோவில் கட்டுமானம் நடக்கும் இடத்திற்கு வந்தார். அவனிடம் உள்ள ரசவாதத்தை பற்றி அறிந்து கொண்டு அது தன்னிடம் இருந்தால் தனக்கு அது பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று பேராசை கொண்டு அவனிடமிருந்து சிவபெருமான் கொடுத்த பானையை பறித்து கொண்டான். இதனால் மனம் முடிந்த புனிதவதியின் மகன் அந்த அரசனை பார்த்து, நாடு நகரம் மக்கள் செல்வம் எல்லாவற்றையும் இழந்து நீ காட்டிலே திரிவா என்று சாபம் கொடுத்தான். அந்த சாபம் பலிக்க அரசன் எல்லாவற்றையும் இழந்து காட்டிலே உணவுக்கு அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் உணவு கிடைக்காமல் மயங்கி இருந்த நிலையில வேடுவன் ஒருவன் அரசனை பார்த்து அவன் நிலைமையை கண்டு மனமிறங்கி அவனுக்கு உணவாக காட்டில் திரியும் ஒரு மானை அம்பு எய்து கொள்ள முயன்றான். அப்போது அந்த மான் அந்த வேடுவனிடம் பேசத் தொடங்கியது. அந்த அரசன் அவன் செய்த பாவத்தின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்காக இறக்கப்பட்டு என்னை நீ கொன்றால் நீயும் அந்த அரசனை போல் எல்லாவற்றையும் இழந்து தனிமரமாக திரிவாய் என்று கூறியது. இதை கேட்ட அந்த வேடுவன் அந்த மானை கொல்லாமல் விட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த அரசன் அது சாதாரணமான மான் இல்லை, ஏதோ ஒரு தெய்வ சக்தி என்பதை உணர்ந்தான். அந்த மானிடம் சென்று தான் செய்த தவற்றுக்காக தான் மிகவும் வருந்துவதாகவும் தன் பாவத்தை போக்கிக் கொள்ள ஒரு உபாயத்தை கூறுமாறு கெஞ்சினான். உடனே அந்த மான் ரசவாத சித்தர் கட்ட நினைத்த பிரம்மேஸ்வரர் கோவிலை கட்டி முடிக்குமாறு கூறியது. அதன்படி அரசன் ஆதி கோவிலை கட்டி எழுப்பினான் என்று தல புராணம் கூறுகிறது. இக்கோவில் பற்றி மேலும் பல அரிய தகவல்களை நாம் அடுத்த பகுதியில பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.